ரொம்ப நன்றி சுதர்சன். எல்லாரும் அன்போடு அழைச்சதுக்கு முதல்ல ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு, அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டார். அப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் வந்து ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார். எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம், அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னன்னு புரியல. அண்ணே படம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும், என் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சிருந்தார். ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன் உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுவேன். விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிது, சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சாரை மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுத்துட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைப்பாங்க தெரியல, மறுபடியும் மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்கள், நானும் 18 பேர் சொல்லிட்டு திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வேண்டிய வருது. எல்லோரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பித்தது வந்து சக்தி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக அது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டர் பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காளியவங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 டேஸ் ஸ்கெடியூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவானா அவர்
கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாரான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோன்னே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதை மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் பார்த்ததில்ல. அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவானா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்னா உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான அண்ணா நீங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க. அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார். அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடிச்ச எல்லாம் ஆர்டிஸ்ட், என் கூட நடிச்ச ஹர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.